இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில குடும்பங்களிலே தான் மெய்யான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. குடும்பம் என்றால் ஒரு குட்டி மோட்சமாய் இருப்பது ஒரு சில குடும்பங்களில் தான் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட மக்களும் சொல்லுகிற ஒரு காரியம், என் குடும்பம் எனக்கு ஒரு நரகமாக இருக்கிறது, என் குடும்பம் எனக்கு இந்த வேதனையாக இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையின் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் தான் இன்றைக்கு ஏராளம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிற்குள்ளே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கணவன் மனைவி அந்த உறவிலே, அங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், மாமியார் மருமகள் அல்லது மாமனார் மருமகள் உறவுகளிலே, பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்த உறவுகளிலே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. ஒரு வீடு என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து ஒரு மோட்சத்தை அனுபவிக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதைத்தான்